கலை அவர்கள்ட்ட அப்ப இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைத்தால் என்ன தேசிய கட்சிகளுடன் திராவிட கட்சிகள் அப்ப தங்களுடைய நலன் அப்படிங்கறத மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிறாங்களா தீர்க்கப்படாத இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்வைத்து கூட்டணி வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கர்நாடகா முதல்வர் கர்நாடகாவில் போய் எங்களிடம் நீர் கேட்கவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இவங்க பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் ஏங்க இருக்கிறீங்க? இது முல்லை பெரியார் டேமில் பேபி டேமை ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன அதில் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு. நீங்கள் அனுப்பிச்சா ஆளுகளை பொறியாளர்களை அடித்து துரத்துறாங்க. உங்கள் கூட்டணி கட்சி தான் அங்கே இருக்குது. இந்த பிரச்சனையில நீங்கள் கூட்டங்களில் எழுப்ப மாட்டீங்க. அப்புறம் எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? நான் ஒரு முக்கியமான 2 விஷயத்தை பதில் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? கூட்டணி அமைத்த பிறகு எடப்பாடியார் ஆட்சியில் அந்த நதிநீர் பிரச்சனைக்காக பாஜகவுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்யலை, ஜெயலலிதா அம்மா தான் செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனால் எடப்பாடியார் காலத்தில் தான் அந்த நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது, அந்த இது ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ தான் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2017 ஆணையம் அமைக்கப்பட்டது. எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் தான் இது 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடியவர் திமுகவை அதிமுக 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே தளத்தில் வச்சு பேசுகிறாரு. இல்லை, அதிமுக என்ற கட்சி 51 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு நேரம் வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கும். நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு ஆணையம் பெற்றது அதிமுக அரசு. அதை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தபோது அது அரசிதழில் வெளியிட வைத்தது அதிமுக அரசு. 13 ஆண்டுகள் வெளியிடாமல் இருந்தப்ப பேசாம இருந்தது எங்க. நான் இறுதி கருத்து ஏங்க கொண்டு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஏங்க நடக்கிறதாங்க நடந்தது நடக்கிற எல்லாத்தையும் தான் பேசணுங்க. திமுக ஆட்சியில் இருந்தப்ப அவர் சொன்ன இருங்க, நீங்க எல்லாரும் பேசும்போது குறுக்க வர முடியாதுங்க. ஏங்க நீங்க எல்லாத்துக்கும் குறுக்க வந்து பேசிட முடியாது. நீங்களே பேசி முடிச்சிருவீங்களா? நாங்க பேசுறப்ப நீங்க குறுக்க வரக்கூடாது. எங்க கருத்துக்களை சொல்ல அனுமதிங்க. நீங்க கண்மூடித்தனமா பேசிட்டு இருந்த பிரயோஜனம் அனுமதிங்க. நீங்க ஏங்க நாங்க எல்லாத்தையும் சொல்றோங்க. ஏங்க நான் மினிமம் ஏங்க திமுக இந்தியா கூட்டணியில ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரல, அதனால நாங்க யாருமே இந்த தேர்தல்ல நிக்கல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நீங்க தீர்மானம் போடுறீங்க. அது நீங்க சொல்லலாம், அது எல்லாரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. அது சரியான தீர்வா இருக்காது. அது சரியான தீர்வா இருக்காது. நான் சொல்றேன் என்ன, அது ஒவ்வொரு கட்டத்திலும் எங்க அது பேச விட மாட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் அதிமுக போராடி இருக்குது. போராடாம இருந்திருந்தா இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்காது. இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டு முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக முதல் கட்டமாக உயர்த்தியதற்கு போராடி அந்த உரிமையை பெற்றது அதிமுக. அவர் பேசிட்டே இருக்காரு. அவர் நல்லது நடந்ததெல்லாம் கணக்கு எடுக்காம பேசுறாரு. திமுக ஆட்சியில 4 அணைகள் கட்டப்பட்டது. அவரே சொன்னாரு. அவர்தான் பொறுமையா இருக்கணும். நான் பேசும்போது அவர் பேசிட்டே இருக்காரு. இருங்க சார், அவருக்கு இருங்க ஐயா இருங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன், அவங்க பேசி முடிக்கட்டும். அப்பதான் நமக்கு கருத்து வெளியில மக்களுக்கு போகும். சொல்லுங்க சார். ஏங்க திமுக காலத்துல தாங்க காவிரி குறுக்கே 4 அணைகள் கட்டப்பட்டது. அப்ப திமுக என்ன பண்ணிச்சு? 1976ல ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். திமுக ஆட்சி இருந்துச்சு, புதுப்பிக்கல. எல்லா விஷயத்திலையும் அவர் வாய மூட மாட்டாருங்க. ஐயா இருங்க, பல ரிசல்ட் வந்திருக்கு. 177.5 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணும்னு அது அந்த தீர்ப்பை பெற்றது அதிமுக. நீங்க எதுவுமே செய்யல அதிமுக. யாருமே அதாவது தவறு செஞ்சவங்களையும் விவசாயிகளுக்காக காவிரி வேளாண் மண்டலத்தை வேளாண் மண்டலமாக அறிவித்தது யாரு? வேளாண் மண்டலம் பாதுகாப்பு வேளாண் மண்டலமா அறிவித்தது யாருங்க? எங்க இவ்வளவு பேசுறீங்க காவிரி படுகையை பற்றி? காவிரி வேளாண்மை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட பேச மாட்டீங்க. நீங்க மற்றவங்க யாரையும் கேட்கவே மாட்டீங்க. நீங்க திருந்தவே போறது இல்ல. நீங்க திருந்தவே மாட்டீங்க.